வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நான் 6th ஸ்டாண்டர்ட் டேம் 1ல் எக்ஸசைஸ் 1.4 பார்க்கலாம். ஃபில் இன் த பிளாங்க்ஸ், அதாவது கோடிட்ட இடங்களை நிரப்புக. த நியரஸ்ட் 100 ஆஃப் 843 இஸ், இதுக்கு ஆன்சர் 800. அதாவது இதே தமிழில் பார்த்தோம்னா 843 அருகில் உள்ள நூறின் மதிப்பு பார்த்திங்கன்னா 800. எப்படி 800 வந்துச்சுன்னு பார்க்கலாம். இங்கே கொஸ்டினை பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, 843 கொடுத்துருக்காங்களா. இதோட நூறின் இடமதிப்பு, அதாவது இதுக்கு பக்கத்தில் உள்ள நூறின் இடமதிப்பு. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 1th பிளேஸ், இது 10th பிளேஸ், இது 100 பிளேஸ், இதான் 100வது பிளேஸில் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா இதுக்கு பக்கத்தில் இருக்க நம்பர் பார்க்கணும். இங்கே பக்கத்தில் இருக்க நம்பர் என்ன இருக்குது, 4 இருக்குது. அப்போ 5க்கு மேலே போச்சுன்னா தான் முன்னாடி உள்ள ஒரு நம்பர் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இங்கே 4ன்னு இருக்கனால இந்த 8 அப்படியே ரைட் பண்ணிவிட்டு மற்ற எல்லாமே 00ன்னு வந்துடும். அப்போ 800, அதான் 800. நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட், த நியரஸ்ட் 1000 ஆஃப் 756 இஸ் டேஸ். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1000. அதாவது 756 அருகிலுள்ள 1000 இடமதிப்பு, 1000 மதிப்பு பார்த்தீங்கன்னா 1000 தான். எப்படின்னு பாருங்கள், இந்த 756 அப்படி எழுதிக்கலாம். இந்த 756 பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா இது 1th பிளேஸ், இது 10th பிளேஸ், இது 100. ஆனால் பார்த்திங்கன்னா அருகில் உள்ள 1000 மதிப்பு கேட்டிருக்காங்க. அப்போ அதுக்கு அடுத்த நம்பர் வந்து டேஷ்னு போட்டுக்கோங்க. டேஷ்னு போட்டுட்டு இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு நம்பர் பார்க்கணும். இங்கே என்ன இருக்குது, 7 இருக்குது. அப்போ 5க்கு மேலே போச்சுனாவே முன்னாடி வந்து என்ன வந்துடும், ஒரு நம்பர் ஆட் ஆகும். ஸோ முன்னாடி ஒரு நம்பர் ஆட் ஆகுனா முன்னாடி எந்த நம்பருமே இல்லைன்னா 0ன்னு அர்த்தம். 0க்கு அடுத்த நம்பர் என்ன, அப்போ 1. 0வோட 1 ஆட் பண்ணாலும் 1 தான். அப்போ பார்த்திங்கன்னா இதோட 756க்கு நியரில் இருக்க நம்பர் என்ன வரும் பார்த்திங்கன்னா, அப்போ 1 நீங்கள் ஆட் பண்ணிட்டோம்னா, இப்போ உங்கள் 1 ரைட் பண்ணியாச்சு. இங்கே 1க்கு இங்கே பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குது, 7 இருக்குது. அதாவது 5க்கு மேலே போச்சுனாவே மற்ற எல்லாமே என்ன ரைட் பண்ணணும், 00ன்னு ரைட் பண்ணணுமா. அப்போ 1ன்னு போட்டு மற்ற எல்லாமே மற்ற பார்த்திங்கன்னா ஸோ இதைத்தான் இதுக்கு மேலே போச்சுனாவே இது 1ன்னு வந்துடும், மற்ற எல்லாமே 00ன்னு வந்துடும். ஸோ இது வந்து 1000. அதாவது 756ஓட அருகில் உள்ள 1000 மதிப்பு கேட்குறாங்க. அப்போ என்ன வரும், 756க்கு அதோட பக்கத்தில் உள்ள 1000 மதிப்பு 1000 தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த நியரஸ்ட் 10,000 ஆஃப் 85,654 இஸ் டேஸ். அப்போ இதுக்கு ஆன்சர் 90,000. இதே கொஸ்டின் தமிழில் பார்க்கலாம். எண்பத்தி 5654 அருகில் உள்ள 10,000 மதிப்பு. அப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு அருகில் உள்ள 10,000 மதிப்பு, இந்த நம்பருக்கு 85,654 ரைட் பண்ணுங்கள். 10,000 மதிப்பு பார்க்கலாம். இதுக்கு பக்கத்தில் உள்ள 10,000 மதிப்பு 1, 10, 100, 1000, 10,000. இப்போ 10,000ங்கிறது 8ல் இருக்குது. ஸோ அதுக்கு பக்கத்தில் உள்ள நம்பர் என்ன இருக்குது, 5 இருக்குது. 5க்கு மேலே போச்சுனாவே முன்னாடி உள்ள ஒரு நம்பர் என்ன ஆகும், இதுக்கு இந்த நம்பர் என்ன ஆகும், அதுக்கு அடுத்து உள்ள நம்பர் வந்து என்ன ஆகும், ஆட் ஆகும். 1 ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் 9 ரைட் பண்ணிட்டு மீதி எல்லாமே 00, 40 ரைட் பண்ணணும். 9 போட்டு 40, அதான் 90,000. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். 8,567 இஸ் ரவுண்டட் ஆஃப் as 8,600 டு த நியரஸ்ட் 10. இதுக்கு ஆன்சர் ஃபால்ஸு. அதாவது இதே கொஸ்டின் தமிழில் பார்க்கலாம். 8,567 ஆனது 8,600 என அருகிலுள்ள 10க்கு முழுமைப்படுத்தப்பட்டுள்ளது. இதுக்கு ஆன்சர் தவறு தான். எப்படி தவறுன்னு பார்க்கலாம். இந்த 8,567 ரைட் பண்ணிக்கோங்க. இதோட 10th பிளேஸ் என்ன இருக்குது, 1th பிளேஸ், இது 10th பிளேஸ், 6 இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்த நம்பர் பார்க்கணும். இதுக்கு பக்கத்தில் உள்ள நம்பர் என்ன இருக்குன்னா 7 இருக்குது. அதாவது 5க்கு மேலே போச்சுனாவே என்னது, முன்னாடி உள்ள ஒரு நம்பர் ஆட் பண்ணணுமா. அப்போ 857, அதுக்கு அடுத்த நம்பர் 0ன்னு வந்துடும். 8570. ஆனால் இங்கே கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, 8,600 தான் வரும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் 8,570. ஸோ இது வந்து தவறு, ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு 139 இஸ் ரவுண்டட் ஆஃப் as 100 டு த நியரஸ்ட் 100. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ட்ரூ. பாருங்கள், இதே கொஸ்டின் தமிழில் பார்க்கலாம். 139 ஆனது 100 என அருகில் உள்ள 100க்கு முழுமைப்படுத்தப்பட்டுள்ளது. சரி, எப்படின்னு பாருங்கள். 139 இதோட 100 பிளேஸ் பாருங்கள், 1th பிளேஸ், 10th, 100 பிளேஸ் 1ன்னு இருக்குது. அப்போ 1ங்கும் போது இதுக்கு அடுத்த நம்பர் பார்க்கணும். என்ன இருக்குது, 3 இருக்குது.
ஃபைவ்க்கு மேலே போச்சுன்னா தான் என்ன பண்ணோம், முன்னாடி உள்ள ஒரு நம்பர் ஆட் பண்ணணுமா. அப்போ இங்கே 3 இருக்கிறனால இந்த 1 அப்படியே ரைட் பண்ணிவிட்டு மற்ற எல்லாத்துக்கும் 20 வரும். இப்போ 100, அப்போ 100 தான் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் என்ன இருக்குது, 100 தான். 100 என அருகில் உள்ள 100க்கு தானே முழுமைப்படுத்தப்பட்டுள்ளதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 1,70,51,972 is rounded off as 1,70,00,000 to the nearest lakh. இப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸு. இதே கொஸ்டின் தமிழில் பார்க்கலாம். 1,70,51,972 ஆனது 1,70,00,000 என அருகிலுள்ள லட்சத்திற்கு முழுமைப்படுத்தப்பட்டுள்ளது. இது தவறு. எப்படின்னு பார்க்கலாம். இந்த கொஸ்டின் எடுத்து அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. 1,70,51,972 அருகிலுள்ள லட்சத்துக்கு பார்க்கணும். பிளேஸ் வேல்யூ 1th place, 10th place, 100, 1000, 10,000, lakh. இங்கே லேக் என்ன இருக்குது, 0 இருக்குது. அதோட நியரஸ்ட் நம்பர் என்ன இருக்குது, பக்கத்தில் உள்ள நம்பர் 5ன்னு இருக்குது. 5க்கு மேலே போச்சுனாவே 5ஐ தாண்டிடுச்சுனாவே முன்னாடி உள்ள ஒரு நம்பரை ஆட் பண்ணணுமா. அப்போ என்ன பண்ணோம், 171 ரைட் பண்ணிவிட்டு மற்ற எல்லாமே 0 0 0 0 0 50 ரைட் பண்ணணும். 171 ரைட் பண்ணிவிட்டு 50 ரைட் பண்ணிடணும். அதாவது இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1,71,00,000. ஆனால் கொஸ்டினில் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா 1,70,00,000 என அருகில் உள்ள லட்சத்திற்கு முழுமைப்படுத்தப்பட்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் என்ன, 1,71,00,000 தான் ஆன்சர். அப்போ தவறு. நெக்ஸ்ட் பாருங்கள், ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ், அதாவது புறவய வினாக்கள். த நம்பர் விச் ஆன் ரவுண்டிங் ஆஃப் டு த நியரஸ்ட் 1000 gives 11,000 இஸ். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 10,855. அதாவது ஒரு எண்ணை ஆயிரங்களில் முழுமையாக்கினால் கிடைப்பது 11,000 எனில் அந்த எண் கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், ஆப்ஷனை வச்சு பார்த்துடலாம். ஆயிரங்களை முழுமையாக்கும் போது 11,000 வந்துடுது. அப்போ பார்த்தீங்கன்னா 11,000க்கு பக்கத்தில் உள்ள நம்பர் என்ன இருக்குன்னு பாருங்கள். இங்கே 10,345, இது 10,855, ரொம்ப பக்கத்தில் இருக்குது. 11,000க்கு பக்கத்தில் இருக்குது. இது 11,799, இது 11,000 தாண்டிடுச்சு. ஸோ இது வராது, இது வராது. இதில் பாருங்கள் 10,056, இது ரொம்ப முன்னாடி போயிடுச்சு. அப்போ 11,000க்கு பக்கத்தில் இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா 10,855 தான். ஸோ இதை இப்படியும் பார்த்துடலாம். இப்போ பாருங்கள் 10,855 இருக்கா. இப்போ ரைட் பண்ணிவிட்டு இது 1000க்கு முழுமைப்படுத்தப்பட்டுள்ளது. ஆயிரங்களில் முழுமையாக்கலாம். 1th place, 10th place, 100, 1000 1000 முழுமையாக்கும் போது இங்கே 0க்கு நியரில் உள்ள நம்பர் என்ன இருக்குது, 8 இருக்குது. அதாவது 5ஐ தாண்டிச்சுனாவே முன்னாடி உள்ள ஒரு நம்பர் என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும். அப்போ 1 ரைட் பண்ணிவிட்டு மீதி எல்லாம் 0 0 0ன்னு வரும். அப்போ என்னது, 11,000 தான் 11,000 ஆன்சர் வருதா. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது, 11,000 வந்துச்சுன்னா இதுக்கான பக்கத்தில் இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா 10,855. ஸோ பி தான் ஆன்சர் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்கள். த எஸ்டிமேஷன் டு த நியரஸ்ட் 100 ஆஃப் 76,812 இஸ். அதாவது 76,812 அருகிலுள்ள 100களின் உத்தேச மதிப்பு கேட்குறாங்க. அருகிலுள்ள 100களின் உத்தேச மதிப்பு. உத்தேச மதிப்புனா தோராய மதிப்புன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், இப்போ 77,000 வராது, 76,000 வராது, 76,800 ஏன்னா இதுக்கு பக்கத்தில் இருக்குது. 76,900 ரொம்ப தூரமாக இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர் கரெக்டு. ஏன்னா இப்படி ஆன்சர் ஈஸியாக செக் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் 76,812 போட்டு இதோட 100ஓட பிளேஸ் வேல்யூ பாருங்கள். 1th place, 10th place, 100. அப்போ 100ஓட பிளேஸ் வேல்யூ 8. 8க்கு அடுத்த நம்பர் பார்த்தோம்னா 1ன்னு வருது. 1 5ஐ விட கம்மியாக இருக்குது. ஸோ என்ன பண்ணோம்னா, அதாவது பார்த்தீங்கன்னா 1 விட 5 5ஐ விட கம்மியாக இருக்கனால 76 8 அப்படியே ரைட் பண்ணிட்டு மற்ற 0 0 ரைட் பண்ணணும். அப்போ 76,800 தான் ஆன்சர் கரெக்ட், சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், 9th கொஸ்டின். கொஸ்டின் பாருங்கள். த நம்பர் பாருங்கள் 9785764 கொடுத்துருக்காங்க. இஸ் ரவுண்டட் ஆஃப் டு த நியரஸ்ட் லேக் as. அதாவது இந்த நம்பரோட இதன் அருகில் உள்ள லட்சத்தின் உத்தேச மதிப்பு பார்க்கணும்.
இப்போ பாருங்கள், இந்த நம்பர் எடுத்து அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். இங்கே ரைட் பண்ணிவிட்டு லட்சத்துக்கு ப்ளேஸ் வேல்யூ பார்க்கலாம். 1, 10, 100, 1000, 10,000, லட்சம். லட்சத்திலோட ப்ளேஸ் வேல்யூ இங்கே 7 இருக்குது. 7க்கு அடுத்த நம்பர் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. அப்போ இது 5 விட தாண்டிடுச்சு. ஸோ முன்னாடி உள்ள இந்த நம்பர் என்ன பண்ணணும்னா 1 ஆட் பண்ணணும். அப்போ 9, 8ன்னு ரைட் பண்ணிவிட்டு மீதி எல்லாமே 0 வரணும். 1, 2, 3, 4, 5 0 ரைட் பண்ணிட்டோம். 5 0 வரணும். 9, 8ன்னு ரைட் பண்ணிவிட்டு 5 0 ரைட் பண்ணிடுங்க. 9, 8 ரைட் பண்ணிவிட்டு 5 0. ஸோ இதுதான் ஆன்சர் கரெக்ட். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், த எஸ்டிமேட்டட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் தி 167826 அண்ட் 2765 ரவுண்டட் ஆஃப் டு த நியரஸ்ட் 1000 இஸ். இப்போ பார்த்தீங்க, இதில் இந்த கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது 167826 மற்றும் 2765 ஆகியவற்றின் கழித்தலை அருகிலுள்ள ஆயிரங்களுக்கு முழுமையாக்க கிடைக்கும் உத்தேச மதிப்பு. அதாவது இந்த 2 வேல்யூவை கழிச்சோம்னா வரக்கூடிய ஆன்சருக்கு உத்தேச மதிப்பு, ஆயிரங்களுக்கு உத்தேச மதிப்பு கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த 2 நம்பரை கழிக்கலாம். 6லேருந்து 5 போச்சுன்னா 1, 2லேருந்து 6 போகாது. ஸோ முன்னாடி உள்ள ஒரு நம்பர் கடை வாங்கும்போது இது 7 ஆயிரும். அப்போ இது 12, 12லேருந்து 6 போச்சுன்னா 6, இது 7 ஆயிருமா. 7லேருந்து 7 போச்சுன்னா 0, 7லேருந்து 2 போச்சுன்னா 5, இது 6, 1. ஸோ இந்த நம்பருக்கு ஆயிரத்துக்கு முழுமையாக்கணுமாம். ஆயிரங்களுக்கு முழுமையாக்க கிடைக்கும் உத்தேச மதிப்பு பார்க்கலாம். இந்த வேல்யூ எடுத்து அப்படியே ரைட் பண்ணிவிட்டு இதே ஆயிரத்தோட ப்ளேஸ் வேல்யூ பார்க்கலாம். 1, 10, 100, 1000. ஆயிரத்தோட ப்ளேஸ் வேல்யூ 5. அப்போ இதுக்கு அடுத்த நம்பர் பார்க்கணும். 0ன்னு இருக்குது. 5 விட கம்மியாக இருக்கனால முன்னாடி உள்ள ஒரு நம்பர் ஆட்லாம் ஆகாது, அப்படியே வரும். 165 போட்டு மீதி 3 0 ரைட் பண்ணணும். 165 போட்டு மீதி 3 0. அப்போ இதுக்கு ஆன்சர் இதுதான் கரெக்ட். ஸோ இந்த ஆப்ஷன் 165,3,000. ஸோ இதுக்கான ஆன்சர் பியில் இருக்குது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.